ஸோ 2024ல ஒரு வெஸ்டர்ன் கிரைம் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட தி டிக்கெட் அப்படின்ற படத்தை இப்போ அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா 3 லாங்குவேஜ்ல அவைலபிளா இருக்கு. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்துல ஜாக் அதுக்கப்புறம் லூனா இவங்க 2 பேருமே பிரதர் அண்ட் சிஸ்டரா இருக்காங்க. இவங்களுடைய அப்பா உடம்பு சரியில்லாத இறந்து போயிடுறாரு. ஸோ அந்த ஊரை விட்டு இவங்க தாத்தா கூட கிளம்பி போகும்போது திடீர்னு கட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேங்ஸ்டரோட கேங் ஜாக்குடைய தங்கச்சியான லூனாவை கடத்தி கொண்டு போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஜாக் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தங்கச்சியை காப்பாற்றி கூட்டிட்டு வர்றதுக்காக பீட்டர் கிட்ட ஹெல்ப் கேட்டு வர்றாரு. அது மட்டும் இல்லாத அந்த கேங்ஸ்டரான கட்டுடைய தலைக்கு $10,000 பவுண்டி இருக்கு அப்படின்னு தெரிய வருது. ஸோ இதுக்கப்புறம் ஜாக், பீட்டர், அவங்களுடைய ஃப்ரெண்ட் இவங்க 3 பேரும் லூனாவை கண்டுபிடிக்கிறதுக்காக கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் நடக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியா என்னாச்சு அப்படின்றதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. ஆக்சுவலா இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபி எல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல விண்டேஜ் ஃபீலை உங்களுக்கு கண்டிப்பா கிரியேட் பண்ணி கொடுக்கும். தென் ஆக்டிங் வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீட்டர் ஒரு தரமான ஆக்டிங்கை கொடுத்திருப்பாரு. சப்போர்ட்டிங் ரோல் நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. மெயினா இந்த படத்துல ஒரு ஸ்டோரி அப்படின்றது சுத்தமா இருக்காது. தென் கேரக்டருடைய பேக் ஸ்டோரியுமே அந்த அளவுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் இருந்தாலுமே இந்த படத்துல வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு சில டைலாக்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஃபைனலா படத்தோட கிளைமேக்ஸுமே கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலுமே நல்லாவே முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ஓகேவான படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க.